ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல உங்களுடைய ஃப்ரெண்டு சாட்கான நிக் நேமை எப்படி நம்மளே சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அந்த சாட் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து எந்த ஃப்ரெண்டோட அந்த சாட்டோட நிக் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃப்ரெண்டோட சாட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சாட் பேஜ். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட் நேம் சொல்லிட்டு இருக்கும். சாட் நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. சாட் நேம் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாருங்க நிக் நேம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நிக் நேம்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து உங்களுடைய அக்கௌண்ட், இதுல ரெண்டாவதா இருக்கு பாருங்க அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட். நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்கான நேம் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதுல வந்து உங்களுடைய சாட்கான நிக் நேமை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட மெசேஞ்சர்ல உங்களுடைய சாட்கான நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோட சாட்கான நேம் தான் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால ரெண்டாவதா வந்து பாருங்க, ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் தான் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க எடிட் நிக் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு என்ன நேம் செட் பண்ணிருக்காங்களோ அந்த நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்களுடைய சாட்க்கு என்ன நேம் செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நேம் இருக்கும். அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்க செட் பண்ணா பண்ணிக்கோங்க. இல்ல வந்து நீங்க சீக்கிரட்டா என்ன ஒரு நேம் நீங்க செட் பண்ணி வைக்கணும் கூட நீங்க வந்து அந்த நேமை செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அந்த நேம் என்டர் பண்ணிட்டு இப்போ மேல இருக்கக்கூடிய டன்னை கிளிக் பண்ணுங்க. டன்னை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சாட் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ராஜதுரை இருந்தது, இப்போ வந்து தர்ஷிக்கு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் மாத்திட்டேன். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ இதுல வந்து பாருங்க தர்ஷிக்கு சொல்லிட்டு மாறி இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் பேக் வந்துடலாம். இப்போ மேல வந்து பாருங்க இப்போ மாறல. இப்போ உங்களுக்கு வந்து இதுல மாறல அப்படின்ற பட்சத்துல நீங்க பேக் வந்து ரீலோட் பண்ணிட்டு நீங்க திரும்ப அந்த சாட் குள்ள போனீங்க அப்படின்னா மாறி இருக்கும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த தர்ஷிக் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க மேல வந்து பாருங்க இப்போ தர்ஷிக் சொல்லிட்டு மாறி இருக்கு. இது வந்து சாட்ல மட்டும் தான் மாறும். இது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து மாறாது. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்க்கே வந்து மாறாது. இது பர்టిక్యులரா உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் இந்த நேம் வந்து மாத்திக்கலாம். சாட் நேம் வந்து மாத்திக்கலாம். இது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்க்கு வந்து நம்ம மாத்த முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தர்ஷிக் அப்படின்ற அந்த சாட் நேம் வந்து இப்போ அந்த சாட்க்கு மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ அக்கௌண்ட்க்கே மாறல. இதுல வந்து அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜதுரை ஈன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வியூ ப்ரொஃபைல் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அவங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரொஃபைல் நேம் வந்து பாருங்க ராஜதுரை ஈன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இதுல வந்து மாறாது. உங்களுடைய சாட்ல மட்டும் தான் மாறும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல இருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோட சாட் நேமை இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.